போதி வணக்கம். நான் உங்கள் ஏரடு உதயகுமார். செப்டம்பர் மாதம் 2024 துலாம் ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போமே. இந்த செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான கோல்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பொது பலனாக துலாம் ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போம். இந்த செப்டம்பர் மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் வரும். ஆவணி, புரட்டாசி 2 தமிழ் மாதங்கள் வரும். இதில் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு கிரகநிலைகளை, கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொது பலனாக துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு மாதத்திற்கு உண்டான பலனை பார்ப்போம். சரி, இன்றைய இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, துலாம் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் கேதுனுடைய சேர்க்கை. அதே போல் 6ஆம் வீட்டில் ராகு, ஏன்னா கேது 12ல் இருந்தால் ராகு 6ல் இருப்பார். சனி பகவான் 5ல், குரு 8ல் இருக்கிறார், செவ்வாய் 9ல், சூரியன் 11ல் ஆட்சி ஆகிறார். அப்போது இந்த கிரகநிலைகளை, மாத கிரகங்களையும் வருட கிரகங்களையும் ஆய்வு செய்து பலன் எடுக்கிறோம். புதன் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். சரி, அதையும் கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா? சரி, ராசிநாதன், துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் 8ஆம் வீட்டுக்குரிய கிரகம் சுக்கிரன் போய் 12ல் நீச்சமாகிறார். 8க்குரிய கிரகம் 12ல் போய் நீச்சமாகிறது ஒரு வகையில் நன்மையான பலனாக எடுத்தாலும், உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனே சுக்கிரன் தான் 12ல் நீச்சமாகிறது சிறப்பான விஷயம் இல்லை. அந்த இடத்துல கேதுவும் சேர்றார். அப்போது தேக ஆரோக்கியத்தில் துலாம் ராசி நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்தணும். அதே போல் நம்முடைய புகழ், நம்மளுடைய செல்வாக்களை எல்லாம் கொஞ்சம் சின்னதாக அவச்சொற்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பெரிய அளவில் ஏதாவது உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்திடுமா, பெரிய அளவில் நமக்கு அவமானங்கள் நிகழுமானா, குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வை அந்த இடத்துல இருக்குது. குரு 8ல் இருந்தாலும் அவருடைய 5ஆம் பார்வை அந்த சுக்கிரன் மீது இருக்குது. அப்போ பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். என்றாலும் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் ஒரு சின்ன அவச்சொற்கள் கூட வாங்கிடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். துலாம் ராசி நண்பர்கள், உங்களுடைய ராசிக்கு 11ல் ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார்? 11ன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். தொட்டதெல்லாம் லாபமாகும். அரசாங்க அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும். அரசியல் செல்வாக்கு ஏற்படும். அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். அப்போ 11ல் ஆட்சியாக இருக்கக்கூடிய சூரியன் அற்புதமான பலன்களை கொடுக்கிறார் ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும். சரி, புரட்டாசியில் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறார் இல்லையா? 12ன்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சிறு சிறு விரயங்களை எல்லாம் ஏற்படுத்துவார். ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விரயங்கள் ஏற்படாமல் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த கவனமாக அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஜோதிடம்லாம் ஞானிகளாலும் ரிஷிகளாலும் இந்த மனித குலத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய வரம்னு சொல்கிறேன். ஏன்னா வரும் முன் அறிந்து கொள்வதற்கு இது ரொம்ப, இந்த ஜோதிடம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன நடக்குதோ அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பதற்கு இந்த ஜோதிடம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தானே சொல்கிறோம். அப்போது வரும் முன் காப்போம் அப்படின்னா 12ல் சூரியன் வந்தால் விரயம் ஆக போகுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கவனமாக இருங்க. விரயத்தில் கொஞ்சம் நிதானத்தை செலுத்துங்க. இந்த செலவு நமக்கு நன்மை தானா, இதை கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. சரி, 18ஆம் தேதி சுக்கிரன் ஆட்சி ஆயிடுவார். இந்த உடல் சார்ந்த குறைகளெல்லாம், உடல் சார்ந்த உபாதைகளெல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை ஒன்று உருவாயிடும். ஏன்னா ராசியாதிபதி
12 நீச்சமாகி சூரியன் அந்த இடத்துல ஒரு நாளைக்கு தான் இருக்க போகிறார். சுக்கிரன் 12 நீச்சமாக இருப்பார். சூரியன் பெயர்ச்சியாகி அந்த இடத்துல புரட்டாசி மாதத்தில் வந்த உடனே ஒரே நாள் தான் இந்த 2 கிரகங்களும் சேர்ந்திருக்கும். பெயர்ச்சியாகி சுக்கிரன் அவருடைய வீட்டில் வந்து அவர் ஆட்சி ஆயிடுவார். அப்போ உடல் சார்ந்த பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. விரயங்கள் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் வீட்டிற்குரிய 5ஆம் வீட்டிற்குரிய சனி பகவான் இருக்கார் இல்லையா, அவர் வக்ரத்தில் இருக்கார். அப்போ இந்த விரயம் எங்கே விரயமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது? தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறதுக்கும், 4ஆம் வீடுங்கிறது வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு விரயத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். துலாம் ராசி நண்பர்கள் எவ்வளோ விஷயத்தை கவனிக்கணும். ஏன்னா 5ஆம் வீடுங்கிறது புத்திரஸ்தானம், 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது பூர்வீக ஸ்தானம். இதெல்லாம் சொல்கிறோம். இதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்க சார்ந்த விஷயத்தில் ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளோ விரயங்களோ, பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் ஏதாவது விரயங்களோ செலவுகளோ ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சரி, ராசிக்கு 2 7க்குரியவன் இல்லையா, செவ்வாய். 2ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் உரிய செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருப்பார். 9ல் செவ்வாய் இருந்தால் 2 7க்குரியவன் 9ல் இருந்தால் பொதுவான ஒரு பலனாக நன்மையான பலன்கள்னு எடுத்துருவோம். ஆனால் தந்தையாரனுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவ்வளோ சிறப்பான பலன் இல்லை. அப்போ பாருங்கள், தாயாருக்கும் தந்தைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் ரொம்ப ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும் துலாம் ராசி நண்பர்கள். இதை கொஞ்சம் குறிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். அதே போல் 10ல் புதன் பகவான் இருப்பார் இல்லையா, 10ல் 4ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பார். 12க்குரியவர். அதே போல் 9ஆம் வீட்டிற்குரியவர் புதன் பகவான் 10ல் இருப்பார். சிறப்பு தான். அந்த புதன் 4ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் வீட்டில் வந்துட்டார்னா இன்னும் சிறப்பு. அற்புதமான வளர்ச்சிகளை தான் ஏற்படுத்த போகிறார். நல்ல லாபங்களை ஏற்படுத்த போகிறார். நமக்கு என்ன செலவுகள் ஏற்பட்டாலும் ஒரு வகையில் பொருள் வரவுகளை உருவாக்கி தான் நமக்கு செலவுகள் நடக்க போகுது. ஆகையினால் ரொம்ப தைரியமாக இருக்கலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு எதிர்மறையான பலன்கள் இருந்தாலும் நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய கிரக நிலைகளும் இந்த மாதத்தில் நிச்சயம் இருக்க தான் செய்யுது. ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது பிரச்சனை, கணவன் மனைவி ஒன்னாளில் பிரிஞ்சிருந்தாங்க, இவர்களுக்கெல்லாம் இணையக்கூடிய 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில். புதிய கூட்டு தொழில், அதே போல் புதிய கூட்டு முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய நல்ல அற்புதமான காலம் இந்த காலம். சரியாக பயன்படுத்திக்கலாம். லாபங்கள் ஏற்படலையேன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் செய்யக்கூடிய முயற்சியில் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை உருவாக்குவார். சிறப்பாக இருக்குது. பொருளாதாரம் ரொம்ப முடங்கி இருக்குது, என்னுடைய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றமே இல்லை, என்னுடைய பொருளாதாரம் ரொம்ப நாளுக்கு நாள் சுருங்கிட்டே இருக்குது, இப்படியெல்லாம் நினைத்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு மாற்றமான மாதம் தான். இதிலெல்லாம் குறைகள் கிடையாது. தேக ஆரோக்கியம், வாகனத்தில் செலவு, தந்தையாரனுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜனனகால ஜாதகத்தில் ஒரு நல்ல திசாபுத்தி நடந்துட்டதுன்னா இதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான பலன்கள் எல்லாம் குறைஞ்சிரும். அப்போ ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணிக்க வேண்டியது அவசியம். பொதுவாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயத்தில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப கவனமாக விழிப்புணர்வாக போய்க்கலாம். அதுக்காக தான் முன்கூட்டியே இந்த பதிவுகள் எல்லாம் ஒவ்வொரு பதிவாக சொல்லிக்கிட்டே வரோம். சரி, 6ல் ராகு பகவான், 6ல் ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம். 6ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பது ரொம்ப ஒரு அற்புதமான பலன்தான். குருவினுடைய பார்வை 12ஆம் வீட்டில் இருக்குது, 2ஆம் வீட்டில் இருக்குது, 4ஆம் வீட்டில் இருக்குது. இந்த ஸ்தானங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய எதிர்மறையான பலன்கள் எல்லாம் அப்படியே குறையும். ஆகையினால் பொருளாதார வளர்ச்சியோ விரயத்தை பற்றியோ கவலைப்பட வேண்டாம். ஒரு நன்மையான மாற்றத்திற்கு உண்டான காலகட்டமாகத்தான் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமைகின்றது. அற்புதம்தான். இறை வழிபாட்டோடு போங்க. மேலும் நன்மையான பலன்கள் நடக்கணும்னு நானும் அந்த எல்லாம் உள்ள இறை சக்தியை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். 2024 செப்டம்பர் மாதம் விருச்சக ராசி நண்பர்களுடைய ராசி பலனை ஒரு மாதத்திற்குண்டான பொது பலனாக
கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து இந்த செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான பலனை பொது பலனாக பார்ப்போம். இந்த செப்டம்பர் மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் இருக்குது. ஆவணி, புரட்டாசி. இந்த 2 தமிழ் மாதங்கள் நாம் ஆங்கில தேதியை கணக்கிட்டு பொது பலனாக இந்த கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பலன் எடுக்கிறோம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. சரி, இந்த மாதத்தினுடைய கிரகநிலை எந்த இடத்துல எல்லாம் கிரகங்கள் இருக்குது அப்படின்னா 4, அதாவது விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவானும் 5ல் ராகுவும் இருக்காங்க. 7ல் குரு பகவான், 8ஆம் வீட்டில் செவ்வாய், 9ஆம் வீட்டில் புதன் 4ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 10ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாகி வந்துடுவார். சிம்மத்தில் 10ஆம் வீட்டில் சூரியன் ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் இருப்பார். புரட்டாசி மாதத்தில் பெயர்ச்சியாகி சூரியன் பெயர்ச்சியாகி கன்னி ராசிக்கு வந்துடுவார். புரட்டாசி மாதத்தில் முதல் தேதியிலேயே வந்துடுவார். கன்னியில் சுக்கிரன் கேது 2 பேரும் சேர்ந்து கன்னியா ராசியில் இருக்காங்க. 18ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சியாகி துலாம் ராசிக்கு வந்துடுவார். இதுதான் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுடைய இந்த மாதத்திற்கு உண்டான, ஆங்கில மாதத்தில் ஒரு மாதத்திற்கு உண்டான கிரகநிலைகள். இதில் நம்ம முதல்ல எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ராசிநாதன் எப்படி இருக்காருன்னு தெரியணும். உங்களுடைய ராசிக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உண்டான கிரகம் யாருன்னா செவ்வாய். செவ்வாய் எந்த இடத்துல இருக்கார்? 8ல் இருக்கிறார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் 8ல் இருக்கக்கூடிய காலங்களில் வாகனங்களில் போகும்போது வரும்பொழுதெல்லாம் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். நெருப்பு சார்ந்த இடத்துல, ஒரு நெருப்பு நிறையா இருக்குது, அல்லது வீட்டில் ஒரு சின்னதாக அடுப்பு பற்ற வைக்கிறோம், இது போன்ற நெருப்புக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப விழிப்புணர்வு தேவை. செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு செவ்வாய் 8ல் இருக்கார். ராசிநாதனே 8ல் இருக்கார் இல்லையா? தேக ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தீ காயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். எதெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜோதிடம் போன்ற ஒரு சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த இறைவனாலும் ரிஷிகளாலும் யோகிகளாலும் இந்த மனித குலத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம். ஆக எதில் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறத கொஞ்சம் முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து தப்பிச்சு போய்க்கலாங்கிறதுக்காக தான் பல பதிவுகள் பேசிக்கிட்டே வரோம். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிநாதன் சொல்லிட்டோம். 6ஆம் வீடுன்னு சொல்லியாச்சு. 6க்குரியவன் 8ல் போகும்போது கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிகமான கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறது, சண்டைகளை வளர்த்துக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசிநாதன் இருக்கக்கூடிய நிலை கொஞ்சம் சிறப்பாக இல்லை. இருந்தாலும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை சமசப்தமமாக 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது ஒரு வகையில் நன்மையான பலனும் கூட. ஏன்னா ராசிநாதன் சரியா இல்லை, ஆனால் ராசியை குரு பார்த்துட்டார்னா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது. முதல்ல இந்த விஷயம் நமக்கு தெளிவாயிடுச்சு அப்படின்னாவே ஓகே, நம்ம பெரிய அளவில் உடம்பை பாதிக்காது, பெரிய தொந்தரவுகள் இருக்காது. அப்படின்னாலும் எதில் விழிப்புணர்வாக இருக்கணும்? நெருப்பு, மின்சாரம், கடன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாகனத்தில் போகும்போது நிதானமாக இருக்கணும். இந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியம்தான். 8ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 9ல் புதன் எங்கே இருக்கார்? 9ஆம் வீட்டில் இருப்பார். இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் 4ஆம் தேதியில் 10ஆம் வீட்டுக்கு போயிடுவார். 4ஆம் தேதி வரைக்கும் தந்தையாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். 8க்குரியவன் உங்களுடைய ராசிக்கு 11க்குரிய புதன் பகவான் 9ஆம் வீட்டில் இருந்தார்னா தந்தையாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். 10ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். புதன் 10ல் இருக்கிறது பொதுவான ஒரு பலனாக எடுத்துக்கிட்டோம்னா அற்புதம் தான். 10ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 10ல் ஆட்சியும் ஆயிருப்பார். சூரியன் ஆட்சி ஆயிருக்கார் இல்லையா? ரொம்ப விசேஷம். சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி, ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை,
வேலையாட்களால் அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம். தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி, அரசாங்க வகையில் ஆதாயம், பொதுமக்களிடையே நன்மதிப்பு, கௌரவ உயர்வு, பல நன்மைகள் இருக்குது. இந்த 10ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சி ஆகிறது அவ்வளோ விசேஷம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. சரி, இந்த புதன் பெயர்ச்சியாகி 10க்கு வந்துடுறார் இல்லையா? புதன் 10க்கு வந்துட்டோம்னா நம்ம என்ன நினைப்போம்? புதனும் 10க்கு வந்துட்டார், இன்னும் தொழில் ஸ்தானம் சிறப்பாக தானே இருக்கணும். கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்கின்ற பொழுது பொது பலனாக எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம்? 10ல் புதன் வந்தானே ரொம்ப சிறப்புன்னு நினைப்போம். ஏன்னா 11க்குரியவனும் 10ல், லாபஸ்தானாதிபதியும் 10ல், 8க்குரியவனும் 10ல். ஏன்னா 2 வீட்டுக்குரியவன் இல்லையா? 8, 11க்குரிய புதன் 10ஆம் வீட்டில் இருப்பார். 11ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 10ல் வர்றது விசேஷம்தான். 8க்குரிய கிரகமாக இருக்கிறதுனால சூரியன் பெயர்ச்சியாகி எந்த இடத்துல வந்துடுவார்? புரட்டாசி மாதத்தில் கன்னிக்கு வந்துடுவார். அந்த காலகட்டங்களில் மட்டும் பாருங்கள், தொழிலில் கொஞ்சம் நிதானம் தேவை. செப்டம்பர் மாதத்திலேயே புரட்டாசி மாதம் வருது இல்லையா? சூரியன் பெயர்ச்சியாக எங்கே வந்துடுறார்? கன்னிக்கு வந்தோடனே புதன் அந்த இடத்துல 10ஆம் வீட்டில் இருப்பார். இந்த காலகட்டங்களில் தொழிலில் ரொம்ப நிதானம் தேவை, தொழிலில் ரொம்ப கவனம் தேவை. கொஞ்சம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு செயல்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா 8ஆம் வீட்டுக்குரியவன் அங்கே வரதில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நிறைய விஷயங்கள் நம்ம வெறும் பொது பலனாக மட்டுமே எடுத்துகிட்டு போகாமல் எந்தெந்த வீட்டுக்குரிய கிரகம் எந்த இடத்துல வருதுங்கிறதையும் நம்ம ஆய்வு செய்து பலன் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ 11க்குரியவன் 10ல் இருக்கான 2 பலனும் நடக்கும். ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார், சின்ன சிக்கலையும் உருவாக்குவார். ஏன்னா 2 வீட்டுக்குரிய பலனும் கொடுத்தாகணும் இல்லையா? அப்போ சூரியன் அந்த வீட்டில் 10ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 10ல் ஆட்சியாகி இருக்கக்கூடிய காலத்தில் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. பெயர்ச்சியாகி 11க்கு வந்துட்டார்னா 11லேயும் ஒரு நல்ல லாபஸ்தானத்தையும் ஒரு நல்ல கௌரவம், உயர்வு, செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். இருந்தாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம்னு சொல்கிறோம். இந்த சுக்கிரன் கேது ரெண்டுமே ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. ராசிக்கு 11ல் சுக்கிரன் கேதுனுடைய இணைவு நிறைய பதிவுகள் நாம் பேசிக்கிட்டே வரோம். இதில் இந்த சுக்கிரன் கேதுனுடைய இணைவு, சுக்கிரன் இந்த இடத்துல நீச்சமாகிறாருங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுக்குரியவன், அதே போல் 7ஆம் வீட்டுக்குரியவன் சுக்கிரன். விருச்சிக ராசிக்கு 7, 12க்குரியவன் சுக்கிரன் 11ல் போய் நீச்சமாகிறார். 12ஆம் வீட்டுக்குரிய கிரகம் நீச்சமாகிறதுனால நம்ம பெருசாக பாதிப்புக்கெல்லாம் யோசிக்க மாட்டோம். இருந்தாலும் 7ஆம் வீட்டுக்குரிய கிரகம் இல்லையா சுக்கிரன், அவன் போய் நீச்சமானானா மனைவியை சொல்லக்கூடிய ஸ்தானம் 7ஆம் வீடு. மனைவிக்கு ஏதாவது உடல் உபாதைகளோ சின்ன மருத்துவ செலவுகளையோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீச்சமாக இருக்கக்கூடிய காலத்தில் பெண் நண்பர்களால் தேவையில்லாத சில சிக்கல்களை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஜனனகால ஜாதகத்தில் திசாபுத்தி நல்லா இருந்தது, ஜாதக பலன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னா பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இருந்தாலும் சுக்கிரன் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இப்போ நீச்சமாக இருக்கக்கூடிய காலத்தில் நண்பர்களால் தேவையில்லாத ஏதாவது ஒரு சின்ன சிக்கலையோ, மனைவிக்கு உடல் உபாதைகளை கொடுக்கவோ, பெண் நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகளையோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கூட்டு தொழில் செய்கிறோம், கூட்டு முயற்சிகள் செய்கிறோம், புதிய விஷயங்களுக்காக தொழிலுக்காக ஒரு முயற்சிகள் செய்கிறதெல்லாம் இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடிய காலத்தில் பெரிய அளவில் பலன் இருக்காது. 18ஆம் தேதியிலிருந்து பெயர்ச்சியாகி சுக்கிரன் ஆட்சி பலத்தில் அமர்ந்துருவார் அவருடைய சொந்த வீட்டில். 12க்குரியவன் 12ல் ஆட்சி, 7ஆம் வீட்டுக்குரியவனும் சொன்னோம். இப்போ அந்த முன்பு சொன்னோம், நீச்சமாக இருக்கும்போது மனைவிக்கு சிறப்பான பலன் இருக்காது, நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் வரும், கவனமாக இருக்கணும்னு சொன்னோம். இப்போ இந்த ஆட்சி ஆன உடனே மனைவிக்கு ஒரு நல்ல அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே போல் திருமணத்திற்கு அனுகூலமான செய்திகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலமாக அமைஞ்சிடும்.
நண்பர்கள் கூடி ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறோம், புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாக ஆரம்பிச்சிடும். அப்போது நீச்சமாக இருக்கக்கூடிய காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் இந்த சுக்கிரன் ஆட்சி ஆன உடனே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சின்ன சின்ன விரயங்களை கொடுக்கறது அப்படின்னு சொன்னாலும், 12ஆம் வீட்டில் ஆட்சியாகி விரயங்கள் ஏற்படுத்தினாலும் நல்ல ஆபரண சேர்க்கையோ, ஒரு புதிய வாகனங்கள் வாங்குறதோ, ஒரு கார் வாங்கிறது, ஆபரணம் வாங்குறதெல்லாம் இது போன்ற நல்ல விஷயங்களுக்காக சில விரயங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் அமையும். பொதுவாக நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சிக்கு வந்தோடனே இன்னும் நற்பலன்களை கொடுக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. 5ல் ராகு, புத்திரஸ்தானம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் நிதானம் தேவை. 11ல் குருவினுடைய பார்வை இருக்குது, விசேஷம்தான். இந்த மாதம் தொழிலுக்கும் லாபத்துக்கும் விசேஷம். கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதும் இருக்கும் தொழிலில். தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3, 4க்குரிய சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார் இந்த மாதத்தில். அதையும் கொஞ்சம் குறிப்பெடுத்துக்கணும் இல்லையா? வக்ரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நம்மளுடைய சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டுக்குரிய கிரகம், 3ஆம் வீட்டுக்குரிய கிரகம் சனி பகவான். இவங்க போய் வக்ரமாக இருக்கும்போது கூட பிறந்தாங்க இல்லையா, இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம கொஞ்சம் ரொம்ப நிதானமாகவும் இருக்கணும். அவங்களுக்கு எதை செய்தாலும் ஒரு மனம் நிறைவில்லாத மாதிரி இருக்கும், மனசு ஒரு நிறைவில்லை. அதே போல் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உருவாகும். பழைய வாகனங்கள் தேவையில்லாத சில செலவுகளையும் விரயங்களையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கடன் பிரச்சனைகள் இருக்குதுன்னா எல்லாத்தையும் குறைச்சிக்கணும். விருச்சிக ராசி நண்பர்கள் அந்த கடன் சார்ந்த விஷயங்களை வச்சுருக்கக்கூடாது. படிப்படியாக கடன் பிரச்சனைகளை குறைச்சிக்கணும். புதிய கடன் பிரச்சனைகளை உருவாக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நிறைய நற்பலன்களும் உண்டு. இந்த சனி பகவானுடைய வக்ரம் எதிர்மறையான பலன்களை மட்டும்தான் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீடு வலுவாக இருக்கிறதுனால தொழிலில் இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் முயற்சி வெற்றியான அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. அதே போல தான் உடல் சார்ந்த உபாதைகள் ஏற்பட்டாலும் சின்ன விஷயமாக தான் போகுமே ஒழிய பெரிய ஆபத்துக்களையும் பெரிய மருத்துவ விரயத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். நிறைய நற்பலன்களும் இந்த மாதத்தில் இருக்குது. தேகம் சார்ந்த விஷயத்துலையும் கடன் சார்ந்த விஷயத்திலே மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில். சரி, நாம் ஒரு மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை ஆய்வு செய்து பொது பலனாக சொல்கிறோம். ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பலனையும் மேட்ச் பண்ணி எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லாருக்கும் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருக்குது, நல்ல கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா சொல்லக்கூடிய எதிர்மறையான பலன்கள் எல்லாம் குறையும். இறைவனுடைய வழிபாடு ரொம்ப அவசியம். இறை வழிபாட்டால் எல்லா விஷயங்களும் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். செப்டம்பர் மாதம் 2024 தனுசு ராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போம். இந்த செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை பொது பலனாக பார்க்குறோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆங்கில மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் இருக்குது. ஆவணி, புரட்டாசி. ஆங்கில தேதிகளை கணக்கிட்டு கோல்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பொது பலனாக இந்த செப்டம்பர் மாதத்திற்குண்டான பலனை பார்க்குறோம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ராசி பலன் எல்லாம் பார்க்கறதே எதற்காகனா ஒரு முன்கூட்டியே ஏன் தெரிஞ்சுக்கணும்னா வரும் முன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வான விஷயத்துக்காக தான். ஒரு என்ன மாதிரி கிரகநிலைகள் இருக்குது, நமக்கு என்ன பலன்கள் நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கலாமோ அந்த விஷயத்தையெல்லாம் விழிப்புணர்வு ஆக்கிக்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். ஆகையினால் நம்ம எதெல்லாம் கவனமாக இருக்கணும், எந்த ஸ்தானங்கள்லாம் நமக்கு சிறப்பான பலன் இல்லையோ அதில் அதிகமான கவனத்தை எடுத்துக்கணுங்கிறத இறைவனுடைய வழிபாட்டோடு இந்த விஷயங்களை சரி பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முன்கூட்டி சொல்லக்கூடிய பதிவுகள், காணொளிகள் எல்லாமே. சரி, செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய
பலன்களை, பொது பலன்களை தனுசு ராசி நண்பர்களுக்காக சில விஷயங்கள் பேசுவோம். சரி, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கார். முதல்ல கிரக நிலைகளை தெரிஞ்சுக்குவோம். இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ராசிநாதன் 6ஆம் வீட்டில் இருக்கார். 3ல் சனி பகவான், 4ல் ராகு, 7ல் செவ்வாய். 8ஆம் வீட்டில் 4ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் இருப்பார். 9ஆம் வீட்டுக்கு அதுக்கப்புறம் பெயர்ச்சி ஆகின்றார். ஆவணி மாதம் முழுவதும் சிம்மத்தில் சூரியன் ஆட்சியாகி இருப்பார். பெயர்ச்சியாகி புரட்டாசி மாதம் 1 தேதியில் பெயர்ச்சியாகி கன்னியா ராசிக்கு வந்துடுவார். கன்னியில் சுக்கிரன் கேதுனுடைய இணைவு 18ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சியாகி துலாம் ராசிக்கு வந்துடுவார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை தனுசு ராசி நண்பர்களுக்கு. இதில் எதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிற விஷயத்தை நாம் பார்ப்போமே. சரி, ராசிநாதன் 6ல் இருக்காருன்னு சொன்னாவே கொஞ்சம் அதிகமாக கவனத்தோடு இருக்கணுங்கிறது அவசியம். இது வருட கிரகமாக இருக்கிறதுனால ஒரு வருடத்திற்கு குரு பகவான் 6ஆம் வீட்டில் தான் இருக்க போகிறார். இதை நிறைய பதிவுகளாக குரு பெயர்ச்சியினுடைய பலனில் நிறைய பலன்களை நாம் இதை சார்ந்த விஷயங்கள் பேசியிருக்கோம். இது ஒரு தனி காணொலியாகவே இருக்குது, அதை வைத்துக்கொள்வோம். 6ஆம் வீட்டில் ராசிநாதன் இருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் அதிகமான கவனத்தோடு இருக்கணும். இதை முதல் விஷயமாக தெரிஞ்சுக்குவோம். சரி, 9ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சி ஆயிருக்கிறார். பொதுவாக 9ல் இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி ஆயிருக்கிறார்னு ஒரு நல்ல பலத்தோடு இருக்கிறோன்னு அர்த்தம். புரட்டாசி மாதத்தில் பெயர்ச்சியாகி 10ஆம் வீட்டுக்கு வரார். 10ல் சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி, எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி, அரசாங்கத்தின் மூலமாக காரிய அனுகூலங்கள் ஏற்படுதல், பொது சேவையான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு கௌரவ உயர்வு, ஒரு மரியாதையான சூழ்நிலைகள் எல்லாம் பொதுமக்கள்கிட்ட ஏற்படுதுன்னு அர்த்தம். 10ல் சூரியன் இருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதம் தான். 9ல் சூரியன் ஆட்சியாகி தான் இருக்கிறார். சரி, இந்த 9ல் இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் சூரியன் 9ஆம் வீட்டில் இருக்கும்பொழுதே புதனும் பெயர்ச்சியாகி 9ஆம் வீட்டுக்கு வரார். ஏன்னா 4ஆம் தேதியில் புதன் பெயர்ச்சியாகி 9ஆம் வீட்டுக்கு வந்துடுறார் இல்லையா. இப்போ மட்டும் தந்தையாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். தந்தையாரோடு நாம் கொஞ்சம் இணக்கமாக போக வேண்டியது அவசியம். கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். உங்கள் அப்பாவோட ஒரு நல்ல கருத்து ஒருமித்தமாக இருக்கணும். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிக்கக்கூடாது. இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்துக்கிட்டே வரணும். இறைவனுடைய வழிபாடு தொடர்ந்து வச்சுருக்கணும். தனுசு ராசி நண்பர்கள் இந்த காலகட்டங்களில் எங்காவது பக்கத்தில் கொஞ்சம் பயணம் செய்யக்கூடிய, வெளியில் கொஞ்சம் தூரம் போயாவது ஒரு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். இது ஆன்மீக பயணம்னு எடுத்துக்கலாம். சின்ன பயணமாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்லேயாவது இருக்கக்கூடிய கோவிலுக்காவது ஒரு சின்ன பயணம் செய்யுங்க. சூரியன் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த கோவிலில் நீங்கள் போய் செய்யக்கூடிய தவம் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஏன்னா 9ல் சூரியன் ஆட்சியாக இருக்கிறார். ஏதாவது ஒரு கோவிலில் போய் வழிபாடு பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது கோவிலினுடைய ஏதோ ஒரு வளாகத்தில் அமருவீங்கள்ல, அந்த நேரத்தில் நீங்கள் செய்கின்ற தவம் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தை எடுக்கிறோம். சரி, நன்மையான பலன்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கட்டும். சுக்கிரன் அந்த இடத்துல இந்த மாதத்தில் சுக்கிரன் 17ஆம் தேதி முடிகிற வரைக்கும் சுக்கிரன் நீச்ச பலமாக இருக்கிறார். 11க்குரிய சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து நீச்ச பலத்தில் இருக்கிறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6க்குரியவனும் அந்த 6க்குரிய கிரகம் நீச்சமாகின்ற பொழுது பெரிய அளவில் நாம் ஏன்னா மறைவு ஸ்தானாதிபதி நீச்சமாயிட்டா தப்பு இல்லை, அதெல்லாம் எடுக்கிறோம். ஆனால் சுக்கிரன் 11க்கும் உரியவன் அவன் தானே. அந்த கிரகம் போய் நீச்சமாகிறதுனால கொஞ்சம் லாபங்கள் சார்ந்த விஷயத்துலேயும் தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்தணும். சுக்கிரன் பெயர்ச்சியாகி துலாமில் ஆட்சி ஆகிட்டார்னா செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்துவார். 18ஆம் தேதி துலாம் ராசிக்கே வந்துடுறார் சுக்கிரன், ஆட்சி ஆகிறார். ஆட்சி ஆகிட்டார்னா செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான காலம், ஒரு நல்ல உயர்வை ஏற்படுத்தக்கூடிய காலம். பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டை குரு 5ஆம் பார்வையை பார்த்துறாரு. இதுவே ரொம்ப விசேஷம்தான். சுயதொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான சூழ்நிலையும் ஒரு வளர்ச்சியான சூழ்நிலையும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையும் இருக்குது. ஒரு
குருவினுடைய பார்வை ரொம்ப அனுகூலமாக இருக்குது. அதனால் தைரியமாக இருக்கலாம். 12ஆம் வீட்லேயும் குரு பார்வை இருக்குது. விருச்சிகத்தில் 2ஆம் வீட்டில் மகரத்தில் குருவினுடைய பார்வை இருக்குது. தனஸ்தானத்தில் பொருளாதார முன்னேற்றம்லாம் கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். ஆனால் 2ஆம் வீட்டிற்குரிய சனியையும் கவனிக்கணும். குருவினுடைய பார்வை மட்டுமே பத்தாது. 2ஆம் வீட்டிற்குரிய சனி பகவான், 3க்குரிய சனி பகவான் என்ன நிலையில் இருக்கிறார்? இந்த மாதத்தில் வக்ர நிலையில் இருக்கிறார். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். என்னதான் நமக்கு பொருளாதாரத்தை குரு கொடுத்துட்டாலும் நம்மளுடைய செலவுகள் இருக்குது. நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம தக்க வச்சுக்கிறது கொஞ்சம் இருக்குது. எவ்வளவோ பணம் வருது, ஆனால் பணம் வந்த பணம் கையில் நிற்குதா? இது கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம். தனுசு ராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தை எவ்வளோ கொடுத்தாலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கூட பிறந்தாங்கல்ல, இவர்களோட நீங்கள் கொஞ்சம் கருத்து ஒருமித்தமாக போக வேண்டிய மாதம். ஏன்னா சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும் பொழுது பணத்தட்டுப்பாடு மட்டும் இல்லை, பணத்தில் ஏதாவது வரப்பணம் தங்காமல் மட்டும் இல்லை, குடும்ப ஜனங்களில் ஒரு நல்ல நிறைவில்லாத சூழ்நிலையை கூட ஏற்படுத்துவார். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் 3ஆம் வீட்டுக்குரிய கிரகம் வக்ரமாகிறார் இல்லையா? 3க்குரிய கிரகம் வக்ரமாகும்போது கூட பிறந்தவங்களாம் இருப்பாங்கள்ல, இந்த கூட பிறந்தவங்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக ஒரு கவனமாக பேச்சோ அவங்களோட ஒரு நல் உறவை வளர்த்திக்கிறதோ ரொம்ப அவசியம். ஏன்னா 3ஆம் வீடு வக்ரத்துக்கு வரக்கூடாது. அவருடைய பார்வை எந்த இடத்துல இருந்தது? 5ஆம் வீட்டில் இருந்தது சனி பகவானுடைய பார்வை. அதே போல் 9ஆம் வீட்டில் இருந்தது, 12ஆம் வீட்டில் இருந்தது. அப்போது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறையும். தந்தையாரால் ஏற்பட்ட செலவுகள் எல்லாம் கொஞ்சம் குறையும். தேவையில்லாத விரயங்கள் எல்லாம் கொஞ்சம் குறையும். ஒரு நற்பலன்களும் இருக்குது இந்த சனி பகவானுடைய வக்ரத்தில். சரி, 4ல் இருக்கக்கூடிய ராகு, 4ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். ரொம்ப நிதானம் தேவை. அவப்பெயர்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும். புதிய சொத்து வாங்கும்போது கவனமாக இருக்கணும். வாகனங்கள் புதிதாக வாங்கும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தனுசு ராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் எதெல்லாம் கவனமாக இருக்கும் அந்த விஷயத்தை ரொம்ப அதிகமாக எடுத்துக்குங்க. ரொம்ப கவனமாக இருங்க. 7ல் செவ்வாய் இருக்கிறார். 5க்குரியவன் 12க்குரியவன் போய் 7ல் இருக்கிறார். 7ல் செவ்வாய் இருந்தால் கணவன் மனைவியினுடைய இணக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சண்டைகள், வம்புகள், மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். நன்மை தீமையான பலன்கள் கலந்துருக்கு. தொழிலுக்கு நல்லா இருக்குது. மற்ற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய மாதங்களில் இந்த செப்டம்பர் மாதமும் ஒன்று தனுசு ராசி நண்பர்களுக்கு. சரி, ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறோம் நம்ம இறைவனுடைய வழிபாடு அவசியம். இறை வழிபாட்டால் ஒரு மாற்றம் நடக்கும், ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை வருங்கிறதுல ஒவ்வொரு காணொளிகள்லையும் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். எப்படி நமக்காக இப்போது என்னுடைய தேவைக்காக நான் இறைவனை என்னுடைய தேகம் நல்லா இருக்கணும், என்னுடைய தொழில் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய ஆயுள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறணும். அதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் உங்களுக்காக வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்து அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு, எனக்கு இறை வழிபாட்டில் நம்பிக்கை இருக்குது, தவத்தில் நம்பிக்கை இருக்குது, அதே போல் தியானத்தில் நம்பிக்கை, எதன் மீது நம்பிக்கை உள்ளதோ அதை சார்ந்து ஒரு நிமிடமாவது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக வழிபாடு செய்யுங்க. இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் நீங்கட்டும். இந்த மனித குலத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படக்கூடாது. இதையெல்லாம் ஒரே ஒரு நிமிடமாவது நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய பிரார்த்தனையினுடைய நேரத்தில் ஒரு நிமிடமாவது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக நானும் வழிபாடு செய்கிறேன். தொடர்ந்து செய்யுங்க. நம் எல்லோருடைய முயற்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த இறைவனுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கும் இந்த இயற்கையின் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நன்றி. பல பதிவுகள் தொடர்ந்து சந்திப்போம். போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம். நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். தொடர்ந்து பயிற்சி, இந்த பயிற்சியில்
தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு. தொடர்ந்து பயிற்சி செய்வோமே. இன்னும் பல காணொளிகள், நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம். போதி வணக்கம். போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம், சொர்ண பிரசன்னம், சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம். நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு. தொடர்ந்து பயிற்சி செய்வோமே. இன்னும் பல காணொளிகள், நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம். போதி வணக்கம்.